என்னுடைய கணக்கெட்டுல மிக முக்கியமான ஒரு பொறிப்புல இந்த இரட்டை பதிவு. இப்ப இரட்டை பதிவு முறைமை, இரட்டை பதிவு முறைமை நான் பெரும்பாலும் சொல்லுவோம் டபுள் என்ட்ரி என்று சொல்லுது. டபுள் என்ட்ரி அது இரட்டை பதிவு என்று சொல்லுது. இரட்டை பதிவு டபுள் என்ட்ரி என்று சொல்லுது. இந்த இரட்டை பதிவு அப்ப அதுக்கு ஒரு முழுமையான வரைவிலக்கணம் இருக்கு. நாங்க ஒரு பார்த்து அதுக்கு பிறகு நான் சொன்ன மேல அந்த இரட்டை பதிவு என்று சொல்றது பிள்ளைகள் பெரும்பாலும் கணக்கெட்டின் உள்ளீடுகள் சொல்லுமா. கணக்கெட்டின் உள்ளீடுகள் எதுக்கு கணக்கெட்டின் உள்ளீடுகள்? கணக்கெட்டின் உள்ளீடுகள் ரெண்டு என்ன? கொடுக்கல் வாங்கலும். அப்ப கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு சொல்லுவோம் கணக்கெட்டின் உள்ளீடு. இந்த இரட்டை பதிவு என்று சொல்றது கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வொன்றேன். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின், கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் விளைவுகளை, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் விளைவுகளை, ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்று விளைவு. விளைவு என்று சொல்லும் போது ஒன்று அது அதிகரிப்பா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். அதிகரிப்பா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். ஒரு கொடுக்கல் வாங்க நடக்கும் போது அங்க ரெண்டு விளைவுகள் வரும். ஒண்ணு கூடலா அல்லது குறைகிறது. அப்படி கொடுக்கல் வாங்க நிகழ்வொன்றின் விளைவுகளை இரு கணக்குகளில், இரு கணக்குகளில் ரெண்டு கணக்குகள்ல இரு கணக்குகளில் அப்படின்னா ரெண்டு கணக்குகள், ரெண்டு கணக்குகளில் வரவு கமா செலவு அப்படியே கணிக்கணும். ரெண்டு கணக்குகள்ல வரவு மற்றது செலவு. வரவு செலவு ரெண்டு வார்த்தை பார்த்துக்கணும். ஒன்று டெபி, இன்னொன்று அந்த வரவு செலவு என என பதிவு செய்தல். வரவு செலவு என பதிவு செய்தல் நாம் சொல்லுவோம் என்னடா இரட்டை பதிவு எனப்படும். இரட்டை பதிவு என்று சொல்றது டபுள் என்ட்ரி என்று சொல்றது ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெற்றா அந்த இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வின் விளைவினை இல்லைன்னா தாக்கத்தினை விளைவின ரெண்டு தான். ஒண்ணு அதிகரித்தல், இன்னொன்று குறைதல். அது ரெண்டு கணக்குகள்ல, பெரும்பாலும் இரு கணக்குகள்ல ஒன்று வரவு மற்றது செலவு என பதிவு செய்யணும். ஒரு பதிவிற்கும் வரவு, இன்னொரு பதிவிற்கும் அதற்கு சமனான செலவு. ஒரு பதிவு வரவு, இன்னொரு பதிவிற்கும் அதற்கு சமனான செலவு. அப்படி வரவு பதிவு செலவு பதிவுன்னு சொல்லி ரெண்டு பதிவுகளை பதிவு செய்தா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இரட்டை பதிவு. பெரும்பாலும் இந்த இரட்டை பதிவு சம்பந்தமா ஒரு வரலாறு இருக்கு. ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நோம்பலாம். இப்ப நாங்க பெரும்பாலும் சொல்லுவோம் இரட்டை பதிவு பிள்ளைகள் 1494 1494 ஆண்டு இது அறிமுகப்படுத்தினார். யாருன்னா நம்ம லூக்கா பசியோடி. லூக்கா பசியோடி, லூக்கா பசியோடி என்பவர் தான் இந்த இரட்டை பதிவுன்ற தத்துவத்தை அறிமுகப்படுத்து. அப்ப இந்த லூக்கா பசியோடி என்பவர் தான் கணக்கெட்டின தந்தை. ஒவ்வொரு பாடத்துக்கும் தந்தை இருப்பாங்க தானே. ஃபாதர் ஒருத்தவங்க இருப்பாங்க, பவுண்டர். பொருளியல்ல தந்தை யாரு? பொருளியல்ல தந்தை யாரு சொல்லுங்க? ஆடம் ஸ்மித். யாரு பிள்ளை? ஆடம் ஸ்மித். அது மாதிரி கணக்கெட்டின தந்தை யார் சொல்லுவாங்க? லூக்கா பசியோடி தான் கணக்கெட்டின தந்தையா இருக்கும். சரி, அவர் என்ன சொல்றாரு இந்த இரட்டை பதிவு சம்பந்தமா? சின்ன ஒரு கதை. அவர் என்ன சொல்றாருன்னா, வரப்படல. அவர் சொல்ற கதை என்னன்னா 5 3 5ஐயும் 3ஐயும் கூட்டினா எவ்வளவு வரும்? 5 3 சேர்த்தா எவ்வளவு வரும்? எடுத்தா 83. உங்க மேல ரொம்ப ஒரு அன்பையும் தாண்டி ஒரு மரியாதை தாண்டி நல்லா படிக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு இடத்த வச்சிருக்கேன். 5 3 53.
ஐந்தையும் மூன்றையும் சேர்த்தா எவ்வளவு வரும்? எத்தனை வரும்? 5 3 சேர்த்து எத்தனை? 5 3 கூட்டினா எத்தனை இதுதானே வரும்? ஷுவரா? அது உங்களுக்கு ஷுவரா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும்னா இன்னொரு கேடு 5ஐயும் 3 இன்னொரு தான் கூட்டி பாருங்க. கூட்டின எவ்வளவு வருது? அதே 8 வருதா? அப்ப சொல்றது இது வரவு. இது என்னது? நான் சொன்ன கதை இல்ல, யார் சொன்னது? யார் சொன்னது? அப்ப நீங்க ஒரு ஒரு வரவு வந்துச்சுன்னா அந்த வரவுக்கு சமன் என்ன வரும்? செலவு வரும் என்பதை அவர் மென்ஷன் பண்றார். ஒரு தொகை வர வேண்டா, 10,000 ரூபாய் வர வேண்டா, நிச்சயமா அதுக்கு சமன செலவு எவ்வளவு வரும்? 10,000 வரும். சொல்லுங்க, வரவு செலவு. அப்ப ஒரு 10,000 ரூபாய் வர வேண்டாம் பிள்ளைகள், நிச்சயமாங்க அதுக்கு சமனான செலவு தொகை எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, 10,000 இருக்கணும். அவர் இரட்டை பதிவு என்பது பிள்ளை ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் விளைவுகளை இரு கணக்குகள்ல வரவு செலவு என பதிவு செய்தல் என்ன சொல்லுவோம்? இரட்டை பதிவு. அப்ப வரவு செலவுன்னு சொல்லி பதிகிற முறைதான் இரட்டை பதிவு. இப்ப நான் இரட்டை பதிவு எழுத போறோம், அப்படியே கவனிச்சு. பெரும்பாலும் இந்த இரட்டை பதிவு சம்பந்தமான வினாக்கள் வரைக்கும் பிள்ளை கட்டாயம் நீங்க இதை பாடமாக்கிறது இல்லை. இதெல்லாம் பாடமாக்கிறது. எத்தனை இரட்டை பதிவு பாடமாக்குறது அப்படிதான் செய்ய விலைங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கும் இல்லைன்னா எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீங்களா இரட்டை பதிவை உருவாக்க தெரியும். நான் படிக்க போற அதுக்கு தான். ரைட், பாடமாக்குறது இல்லை இங்க விஷயம். பாடமாக்கி அந்த 5 ஞாபகம் 5 விதிகள் சொல்லி கொடுத்தேன்னா அதைத்தான் மனப்பாடம் பண்ணிருக்கு. இனி இரட்டை பதிவு உருவாக்குறது நம்ம வேற, நாம தான் உருவாக்குவோம். எப்படி இரட்டை பதிவுகளை உருவாக்குறது? ஒரு உதாரணத்துக்கு பிள்ளை பாருங்க, ஒரு உதாரணம் நாம தர ஒரு உதாரணம். உரிமையாளர் மூலதனம் ஈடுபடுத்தியது. உரிமையாளர் மூலதனம் ஈடுபடுத்தியது பிள்ளை ரூபாய் 1,00,000. சரி, ஒரு உதாரணம். ஒரு கொடுக்கல் வாங்க தானே. உரிமையாளர் வணிகத்துக்கு எவ்வளவு மூலதனம் போட்டிருக்காரு? 1,00,000. சரி, வழியாக வரைக்கணும். நாங்க எப்பவுமே இந்த கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ண பிறகு 2 விஷயம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இருக்க சூழல் தான் நிறுவனம். அப்ப நீங்க இருக்க சூழல் தான் நிறுவனம். இதுதான் நிறுவனம். ஓகே, இது உங்களுடைய வணிகம். அந்த வணிகத்துல நீங்க யாரு? அந்த வணிகத்துல நீங்க யாரு? நீ உரிமையாளர். அதான் உரிமையாளர் நான் தான். நீங்க யார்? அந்த வணிகத்தில் நீங்க அந்த வணிகத்துல கணக்கு பதிவார். யாரு? கணக்கு பதிவார். உங்களுக்கு இப்போதே கொடுக்குற பதவி என்னது? கணக்கு பதிவார். வருங்காலத்துல கணக்காளர் என்ற பதவி கொடுக்கு. இனி வருங்காலத்துல கணக்கு ஆய்வாளர். அது கொஞ்சம் கஷ்டம் தான். கணக்கு பதிவாளர், கணக்காளர் 2 ப்ரமோஷன் வரும் உங்களுக்கு. 13ஆம் ஆண்டு போறோம்னு நீங்க யாரை மாறுவீங்க? கணக்காளர், அக்கௌண்டன்ட். இப்போ வந்து புக் கீப்பர். நீங்க யாரு? புக் கீப்பர் பேஸ் உதவி. உதவி கணக்கு பதிவாளர். ட்ரைனிங் கூட வச்சுக்கலாம். நான் தான் ட்ரெயினர் கொடுக்குறேன், நீங்க தான் ட்ரைனிங். சரி, இப்போ நீங்க இருக்க சூழல் வணிகம். அந்த வணிகத்துல நீங்க யாரு? கணக்கு பதிவாளர். உங்கள்கிட்ட கணக்கு கொடுத்தாங்க செய்ய சொல்லி, நான் எப்படி செய்யணும்? சரியா செய்யணுமா பிள்ளையா செய்யணுமா? சரியா செய்யணும். கணக்கை நீங்க சரியா செய்யணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கணக்கை என்ன செய்யணும்? சரியா கத்து எடுத்துக்கணும். ட்ரைனிங். அப்ப நம்ம இப்ப ட்ரைனிங் தானே போய்கிட்டு இருக்கு. சரியா லெசன் எடுத்துங்க. பிறகு நீங்களா சுயமா கணக்கு செய்ய ஆரம்பிச்சு. என்ன பண்ண முடியாது. அப்ப நீங்க இருக்க சூழல் நிறுவனம். அந்த நிறுவனத்துல நீங்க யாரு? இப்போ கணக்கு பதிவார். இப்ப நாம எழுத போற இரட்டை பதிவு. உரிமையாளர், வணிகத்தின் உரிமையாளர். ஓகே, வணிகத்தின் உரிமையாளர். சரி, எவ்வளவு மூலதனம் போடுறாரு வணிகத்துக்கு கொண்டு வந்து? எவ்வளவு போடுறாரு மூலதனம் சொல்லுங்க? 1,00,000. எவ்வளவு போடுறாரு? 1,00,000. 1,00,000 மூலதனம் கொண்டு போடுறாருன்னா பெரும்பாலும் அந்த மூலதனமா அவர் ஈடுபடுத்துறது காசு. மூலதனம் ஈடுபடுத்துறது முதல்ல 2 பதிவு எழுத முதல்ல 2 விளைவு என்னன்றது கவனிக்கணுமே. பக்கத்துல பேசி எந்த பிரயோசனம்? கண்ணனை 2 பேரும் அனுப்பி விட்டுருக்கு. தேவையில்லை இந்த மாதிரி எனக்கு அவசியம். 2 பேரும் அனுப்பி விட்டு போய் தருங்க. போயிட்டு அங்க போய் காத்திருக்காரு. சரி, அப்ப வணிகத்துக்கு உரிமையாளர் எவ்வளவு மூலதனம் போடுறாரு சொல்லுங்க? 1,00,000.
அப்ப 1,00,000 மூலதனம் போடுறாருன்னா அந்த மூலதனம் அவர் என்ன ஈடுபடுத்துவாரு? காசு. என்ன ஈடுபடுத்துற சொல்லுங்க? காசு. நான் வணிகம் உரிமையாளர்னா காசு கொண்டு போடுறேன். இப்ப வணிகத்துக்கு என்ன வருகிறது? காசு. என்ன வருகிறது? காசு. காசு என்பது வணிகத்துக்கு ஒரு யோசிக்கணும். காசு என்பது வணிகத்துக்கு ஒரு சொத்து. காசு என்பது வணிகத்துக்கு ஒரு அவ காசு இப்ப சொத்து தானே. சொத்து கூடுதா சொத்து குறையுதா வணிகத்துக்கு? சொத்து கூடுதா எங்க பதிவோம்? சொத்து கொண்டு எங்க பதிவோம்? வரவு. என்ன வந்து சொத்து? காசு. உரிமையாளர் மூலதனமா எவ்வளவு ஈடுபடுத்துறாரு? 1,00,000. அவர் மூலதனமா என்னத்தை கொண்டு வணிகத்துக்கு ஈடுபடுத்துறாரு? காசு. எதுவுமே சொல்லாட்டி காசு ஈடுபடுத்தினாரா, தளபாடம் ஈடுபடுத்துறாரா, இயந்திரம் ஈடுபடுத்துறாரா அப்படின்னா பொதுவா சொல்லாம இப்ப மூலதனம் ஈடுபடுத்திருக்கான்னு எதுவுமே குறிப்பிட்டாரு. அவர் என்னத்தை ஈடுபடுத்திருப்பாரு? காசு. அப்ப வணிகத்துக்கு என்ன வருகிறது? காசு வருதா? காசு என்பது வணிகத்துக்கு ஒரு சொத்து. சொத்து அதிகரிச்சா எங்க பதிவோம்? வரவு. அப்ப பாருங்க, காசு கணக்கு. காசு கணக்கு. காசு கணக்கு எங்க பதிவோம்? வரவு. காசு கணக்கு வரவு. காசு என்பது வணிகத்துக்கு என்ன சொல்லுங்க? சொத்து. சொத்து அதிகரிச்ச எங்க பதிவோம்? வரவு. என்ன சொத்து? காசு தண்டா. அப்ப என்ன கணக்கு? காசு கணக்கு வரவு. காசு கணக்கு வரவு. எவ்வளவு போய் சொல்லுங்க? 1,00,000 ரூபாய். 1,00,000. இப்ப ஒரு பதிவு எழுதிட்டோம். என்ன பதிவு எழுதியாச்சு? வரவு. இப்ப அடுத்து வரவுக்கு சமன என்ன இருக்கு சொல்லுங்க? செலவு பதிவு. என்ன செலவு பதிவு யோசிக்க? எப்படி யோசிக்கணும்னா இப்ப வணிகத்துக்கு எவ்வளவு காசு வந்துச்சு? பேசுங்க. எப்படி இந்த காசு வந்துச்சு? அவர் ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி இந்த காசு வந்துச்சு? கடை வாங்கினதுனாலயா, பொருள் வித்ததுனாலயா, இல்ல உரிமையாளர் ஈடுபடுத்துறதுனால? உரிமையாளர் வணிகத்துக்கு நிதி ஈடுபடுத்தினா அது என்ன பேர் கொண்டு அழைக்கப்படும்? மூலதனம். அது என்ன பேர் கொண்டு அழைக்கப்படும்? அப்ப உரிமையாளர் வணிகத்துக்கு மூலதனம் ஈடுபடுத்த அந்த வணிகத்தின் உரிமையாண்மை கூடுமா குறையுமா? உரிமையாண்மை கூடும். இப்ப 1,00,000 ஈடுபடுத்தினாரு. இன்னொரு 2 மாசம் கழிச்சு இன்னொரு 50,000 ஈடுபடுத்துறாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் வணிகத்துக்கு எவ்வளவு மூலதனம் போட்டிருக்கேன்? 1,80,000 சொல்லுவாரு. இன்னொரு காலம் கழிச்சு இன்னொரு 2,00,000 ஈடுபடுத்துறாரு. சொல்லுவாரு, 1,80,000 இன்னொரு 2,00,000 போட்டிருக்கேன். எவ்வளவு? 3,00,000. அப்ப அவர் மூலதனம் ஈடுபடுத்த வணிகத்தினுடைய உரிமையாண்மை என்ன செய்ய மாட்டா? அதிகம். இப்ப சொல்லுங்க, உரிமையாண்மை அதிகரிச்சங்க பதிவு. உரிமையாண்மை அதிகரிச்ச எங்க பதிவோம்? எது அந்த உரிமையாண்மை? எது அந்த உரிமையாண்மை? அப்போ அடுத்த பதிவு என்ன கணக்கு செலவு சொல்லுங்க? மூலதன கணக்கு. என்ன கணக்கு? மூலதன கணக்கு. செலவு ரூபாய். எப்படி நான் ஒரு ரெட்டப்பதி எழுதுறேன்னு சொல்லி இதுதான் ஒரு ரெட்டப்பதி. முதலாவது எழுத ஆரம்பிச்ச ரெட்டப்பதிவு ஏறுவது. இது மாதிரி ஏகப்பட்ட ரெட்டப்பதிவு நீங்களா என்ன செய்யணும்? சுயமா உருவாக்கி எடுக்கிற அளவுக்கு நம்ம பயிற்சியும் கொடுத்துக்கலாம். சரி, 2 பதிவு எழுதியிருக்கோம். என்ன கணக்கு வர வச்சிருக்க சொல்லுங்க? காசு கணக்கு வரும். சில வேலை பிள்ளைகள் சில சந்தர்ப்பங்கள் நீங்க காசு கணக்கு சொல்லாம காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்லுவோம். நீங்க ஸ்கூல்கள்ல படிக்க காசு கட்டுப்பாடு கணக்கு படிச்சா எந்த தவறும் கிடையாது. நீங்க காசு கணக்கும் போடலாம், காசு கட்டுப்பாடு கணக்கு வார்த்தையும் பயன்படுத்தும். அப்ப காசு கணக்கு வரவு 1,00,000. ஏன் காசு கணக்கு வர வச்சோம்? ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் காசு கணக்கு வர வச்சோம்? ஏன்னா உரிமையாளர் வணிகத்துக்கு மூலதனம் போட்டா வணிகத்துக்கு என்ன வருகிறது? காசு. காசு என்பது வணிகத்துக்கு ஒரு சொத்து. சொத்து அதிகரிச்சா வரும். அதான் காசு. அந்த ரீசன் எடுத்துக்கு. சரி, காசு கணக்கு வர வச்சுட்டு அடுத்த பதிவு நீங்களே யோசிச்சு கொடுங்க. இப்ப செலவு தானே வரணும் அடுத்த பதிவு. அப்ப செலவு தானே அடுத்த பதிவு வரப்போகுது. அப்ப அந்த காசு எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட. எப்படி வந்து இந்த காசு? உரிமையாளர் மூலதனம். அப்ப அது அவருடைய உரிமையாண்மை தானே. அப்ப உரிமையாண்மை கூடுமா குறையுமா? உரிமையாண்மை அதிகரிச்ச எங்க பதிவு மேடம்? செலவு. உரிமையாண்மை அதிகரிச்ச எங்க பதிவு? அதுக்கு உரிமையாண்மை கணக்கு சொல்றது. நீங்க ரெட்ட பதிவு எழுதும் போது அந்த 5 கணக்கு தான் அது. என்ன 5 கணக்கு? சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, அந்த பெயர்கள் பயன்படுத்துறது இல்லை. அதுகளுக்கெல்லாம் உதாரணம் சொல்ல ஞாபகம் இருக்கா? அதுதான். அப்ப என்ன இடத்துல இவர் உரிமையாண்மையை வணிகத்துக்கு கொண்டு ஒரு மூலதனம் தானே பிள்ளை. அப்ப மூலதன கணக்கு எங்க வைக்கணும்? ஒரு ரெட்ட பதிவு எழுதும் போது சில கண்டிஷன் இருக்கு.
எப்பவுமே முதலாவது என்ன பதிவு? வரவு எழுதின பிறகு என்ன எழுதணும்? மறந்துட்டேன்னு சொல்லி செலவை தூக்கி மேல போட்டு வரவு தூக்கி கீழே போடுறது, அப்புறம் அம்புக்குள்ள மாற்றுறது இல்ல. இப்படி இப்படி அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே ரெட்டை பதிவு எழுதும் போது முதலாவது எழுதுன என்ன பதிவு சொல்லுங்க? வரவு. உங்களுக்கு வரவு பதிவு என்னன்னு தெரியலன்னா நீங்க செலவு பதிவை கீழே எழுதிட்டு அதுக்கு மேல வரவு பதிவு எழுது. ஆனா முதல் எழுதுன வரவு ரெண்டாவது, முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது நான் எழுதும் போது சில விஷயங்கள் கடைபிடிக்கிறேன். நீங்களும் அப்படி கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல, பட் ஃபாலோ பண்ணா அது நல்லா இருக்கும். இந்த பாருங்களேன், வரவு எழுதி கொஞ்சம் தள்ளி என்ன எழுதிருக்கு? வரவு எழுதி கொஞ்சம் தள்ளி செலவு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்களேன், வரவு தொகை முடிகிற இடத்துல தான் செலவு தொகை தொடங்கி பாருங்க. வரவு தொகை முடிகிற இடத்துல செலவு தொகை தொடங்கி. டியூட்ல செலவில் அப்படி இருக்கு, அதே இடம் போதாம இருக்கும், கீழே போட்டுருப்பேன். ஏன் அப்படி செய்யற? நாங்க பாருங்க இப்ப ரெண்டு கோடி வருது, எப்படி கோடு போடுறோம். அப்ப இங்க வரவு இல்ல. இதுல ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் பெருசா பாக்குறது இல்ல பரீட்சைகள்ல. இப்படி போட்டாலும் சரி, இதுக்கு கீழே ஒரு இடத்துக்கு போட்டாலும் சரியான ஒரு முறை இல்லை. வரவு அப்புறம் தள்ளி என்னதுங்க? ஏன்னா வரவுக்கு செலவுகளை என்ன பண்ண ஒரு இப்படி கோடு போடக்கூடிய மாதிரி தான் இன்னும் நல்லா. அவர் ரெட்டை பதிவு எழுதும் போது முதலாவது எழுதின எப்பவுமே என்ன பதிவு? வரவு பதிவு. அதுக்கு அடுத்த என்ன பதிவு எழுதணும்? அதுக்கு வரவு பதிவு தானே முதலாவது எழுதுறோம். அப்ப வரவு நல்லோம், செலவு தானே ரெண்டாவது. செலவு என்னது? சரியில்லை அப்படிலாம் பார்க்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா நோ சென்டிமெண்ட். அக்கௌண்ட்ஸ் என்ன பார்க்க கூடாது? சென்டிமெண்ட் பார்க்க கூடாது, நல்லது கெட்டது பார்க்க கூடாது. ஜஸ்ட் ரெண்டு பதிவு. ஒண்ணு வரவு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். அவ்வளவுதான். அவங்க டெபிட், மற்றது என்னது? கிரெடிட். ரெண்டு விஷயம். ஓகே ரைட். அப்புறம் ரெட்ட பதிவுனா என்ன? திருப்பி ரெட்ட பதிவு என்னப்போ? கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் விளைவுகளை இரு கணக்குகளில் வரவு செலவு என பதிவு செய்த என்ன சொல்லுவோம்? ஒரு பதிவு வரவுன்னா இன்னொரு பதிவு அதற்கு சமனான என்ன பதிவா இருக்கும்? அப்படிதானே? இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சு விடுறேன், அடுத்த காலத்துல தான் நம்ம பதிவுல எடுக்க ஆரம்பிப்போம். ரைட். காரணம் மீண்டும் ஒருக்கா இதுவரைக்கும் படிச்ச அந்த சொத்து கணக்கு பொறுப்பு கணக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் ஃபுல்லா படிச்சுடுங்க. உதாரணங்களை தெளிவா என்ன செய்யுங்க, பார்த்து மனப்பாடம் பண்ணி எடுத்துடுங்க. விதிகளை பார்த்துக்கோங்க. எல்லாமே சரியா அமைஞ்சா ரெட்ட பதிவு நீங்களே சுயம் என்ன செய்யலாம், உருவாக்க ஆரம்பிச்சு. அப்ப பாடமாக்க வேண்டிய நாங்க ஏகப்பட்ட பயிற்சியை கொடுத்துருக்கேன். திருப்பி பாருங்களேன், அடுத்த பக்கம் திருப்புங்க. அடுத்த பக்கம் அவ்வளவு ரெட்ட பதிவு எழுதிருக்கீங்க. அதெல்லாம் பாடமாக்க எழுத பாடமாக்க எழுத அது கஷ்டமானது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாவது சுயமா எழுத ஆரம்பிச்சு. இன்னொரு தானே பார்ப்போம். சரி, இன்னொரு தானே பார்ப்போம். இன்னொரு தானம், வங்கியில் பெற்ற கடன். வங்கியில் பெற்ற கடன் ரூபாய் 50,000. சரி, எங்க வாங்குறது? வங்கியில பெற்ற கடன் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் வங்கியில கடன் எடுத்துருக்க. என்ன ரெட்ட பதிவு? சரி, முதல்ல எப்படி யோசிக்கணும்? வங்கியில கடை எடுத்தா கடன் என்ன இருக்கும்? கேள்வி கேட்டுக்கணும் உங்களுக்கு. கடன் என்ன எடுப்போம்? காசு. அப்ப வணிகத்துக்கு என்ன வருகிறது? காசு வருத்தல்ல. கடை எடுத்தா வணிகத்துக்கு என்ன வரும்? காசு. வணிகத்துக்கு காசு என்பது வணிகத்துக்கு ஒரு சொத்து. காசு கூடுமா குறையுமா? கடை எடுக்க 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 காசு. அப்ப காசு கூடுனா சொத்து தானே அதிகரிப்போம். சொத்து அதிகரிச்சா என்ன பதிவோம்? வரவு. அப்ப என்ன கணக்கு வரவு சொல்லுங்க? காசு கணக்கு. இந்த கணக்கு என்பது சுருக்கி இப்படி காணாம் இப்படி கொடுக்குற கணக்க சுருக்கி காணா குணம் இப்படி கொடுக்கும். பிரச்சனை கிடையாதா? காசு கணக்கு வரவு ரூபாய் 50,000. இப்ப அடுத்த கேள்வி கேள்வி, இந்த காசு 50,000 வணிகத்துக்கு வந்துச்சுதான். எப்படி வந்துச்சு காசு 50,000? அவர் கேள்வி எப்படி வந்துச்சு இந்த காசு 50,000? வங்கியில என்ன வங்கியில கடை எடுத்தா வணிகத்துக்கு என்னது? அது வணிகத்துக்கு என்னது? கடை எடுக்க எடுக்க பொறுப்பு கூடுமா பொறுப்பு குறையும்? பொறுப்பு அதிகரிச்சா எங்க பதிவு? பதிவு செய்யும். பொறுப்பு அதிகரிச்சா எங்க பதிவு? எது அந்த பொறுப்பு? வங்கி கடன். எது அந்த பொறுப்பு? வங்கி கடன். அப்ப என்ன கணக்கு செலவு சொல்லுங்க?
வங்கி கடன் கணக்கு. வங்கி கடன் கணக்கு எங்க வைப்போம்? செலவு வைப்போம். ரூபாய். இது பேசிக்கா 2 உதாரணம். இப்படி ஏகப்பட்ட உதாரணம் நம்ம பார்ப்போம். அவரை இப்ப ரெட்டப்பதிவு என்ன? ரெட்டப்பதிவு எழுதும் போது கடைபிடிக்க வேண்டிய சில நிபந்தனைகள் இருக்கு, சில விதிகள். விதி மீறாம ரெட்டப்பதிவு செய்யுங்க. முதலாவது என்னைக்குமே எழுதணும் என்ன பதிவு? வரவு. வரவு பதிவு எழுதின பிறகு என்ன எழுதணும்? அது கட்டாயமா கொஞ்சம் வரவுனா வரவு தள்ளி வரவு எழுதி தள்ளி என்ன எழுதுங்க? செலவு எழுதுங்க. இப்படி ஒரு 2க்கும் இடையில ஒரு கோடு போடக்கூடிய மக்கள் இன்னும் சிறப்பு. பட் இதெல்லாம் நீங்க காலப்போக்க குழப்பப்பட்டது இல்ல. முதலாவது நிபந்தனை கட்டாயம் குழப்பப்படுது. என்ன முதலாவது? எப்பவுமே ரெட்டப்பதிவு எழுதிக்க முதல் எழுதணும் வரவு பதிவு, அதுக்கப்புறம் தான். இப்போ இரட்டை பதிவு டபுள் என். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் விளைவுகளை கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் விளைவுகளை ஒன்று அதை அதிகரிக்கலாம் இல்லைன்னா விளைவுகளை வரவு செலவு. வரவு செலவு என்ன கணக்குகளில் இரு கணக்கா இருக்கலாம். கணக்குகளில் பதிவு செய்யும் முறைமை இரட்டை பதிவு எனப்படும். இரட்டை பதிவு எனப்படும். திருப்பி இருக்க சொல்லுங்க. வாக்குங்க. இப்ப நம்ம எதுக்கு கணக்குன்னு பதிகிறதுனா உண்மையிலே எப்படி வரும்? நான் படிப்போம் கணக்குகள் இது ஒரு கணக்கு. இது ஒரு கணக்கு. நான் ஒரு கணக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி 2 கணக்கு ஒண்ணு என்ன காசு கணக்கு வரும். அந்த கணக்கு வந்து வருங்க. காசு கணக்கு. அப்ப அந்த காசு கணக்கு எங்க வைக்கணும் சொல்லுங்க? காசு கணக்கு எங்க வைக்கணும் சொல்லுங்க? வரவு. அவ காசு கணக்கு வரவு. ஒரு கணக்கு இது என்ன பக்கம்? வரவு. இது என்ன பக்கம் சொல்லுங்க? அப்ப வரவு பக்கம் போடணும். 1 லட்சம் என்ன பாருங்க? 1 லட்சம் போட்டீங்களா? போட்டுட்டு இங்க என்ன எழுதுனாப்புல விவரம். அந்த கணக்குன்ற மாதிரியில நான் சொல்லி 3 விஷயம் வரும்னு சொல்லி. திகதி, விவரம், தொகை. என்ன வரும்? திகதி, விவரம், தொகை. தொகை வந்துருச்சா? விவரம் இன்னும் வரல. திகதிக்கு நல்ல எந்த டேட்ல நடந்துச்சுன்னு திகதி சொல்லல தானே. அப்ப திகதியை புறக்கணிச்சு இந்த விவரம் என்ன போடணும்னு சொன்னா விவரம் என்ன போடணும்னு சொன்னா படைய புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கணக்குக்குரிய விவரம் அதனுடைய மற்றைய கணக்கு. ஒரு கணக்குக்குரிய விவரம் என்ன? மற்றைய கணக்கு. என்ன மற்றைய கணக்குன்னா இப்ப காசு கணக்கு வர வச்சோமா, அப்ப அதுக்குரிய விவரம் போன என்னது? மூலதனம். அப்ப இந்த இடத்துல போட்டு போடாம என்ன விவரம் சொல்லுங்க? என்ன பண்ணுவோம்? சரி, ஒரு மாதிரி சரியா காசு கணக்கு வரவு. அடுத்து என்ன கணக்கு சொல்லுங்க? மூலதன கணக்கு செலவு. சொல்லுங்க அடுத்த பதிவு. மூலதன கணக்கு செலவு. அப்ப இந்த இடத்துல மூலதன கணக்கு அப்ப தரங்க மூலதன கணக்கு
இப்ப மூலதன கணக்கு வரவா செலவா சொல்லுங்க. மூலதன கணக்கு எங்க வைக்கணும்? சரி. அப்ப மூலதன கணக்குல மூலதன கணக்கு செலவு பக்கம் எது? அப்ப மூலதன கணக்கு செலவு வைங்க 1,00,000, 1,00,000. அதுக்குரிய விவரம் என்ன? நான் சொன்னேன் ஒரு கணக்கிற்குரிய விவரம் என்னடப்பா? மற்றைய கணக்கு. ஒரு கணக்கிற்குரிய விவரம் மற்றைய கணக்கு. அப்ப காசு கணக்கான விவரம் மூலதனம் இல்லையா? அப்ப மூலதன கணக்கான விவரம் காசு. அப்ப இந்த இடத்துல போடணும் காசு. இது ரெட்ட பதிவு எழுதுறோம். அதே ரெட்ட பதிவு கணக்குல பதிவு. இது ரெட்ட பதிவு எழுதுறது, இது ரெட்ட பதிவு கணக்குல பதிவு. உங்களுக்கு பரீட்சையில என்ன வினாண்டுக்குன்னு பார்ப்போம். பெரும்பாலும் பகுதி 1ல ரெட்ட பதிவு எழுதுறதா வரும். பகுதி 2ல தான் கணக்குல பதிவு. அடுத்தது என்னன்னா காசு கணக்கு வரவு 1,00,000, மூலதன கணக்கு செலவு 1,00,000. இதனுடைய கருத்து என்ன? இதனுடைய அர்த்தம் இருந்துச்சு. வணிகத்துக்கு காசு 1,00,000 வந்துச்சு. என்னவாக? மூலதனமாக. மூலதனம் 1,00,000 வந்துச்சு. என்னவாக? காசு. நீங்க சொல்லுங்க என்ன அர்த்தம்? காசு 1,00,000 வந்துச்சு. என்னவாக? மூலதனம் 1,00,000 வந்துச்சு. புரியுதா? அதே மாதிரி இதுக்கு நம்ம எழுதிக்கலாமா? கணக்கு போட்டுக்கலாம். எப்படி வருது? இதான் அந்த கணக்குகளில் என்ன செய்யறது? பதிவு செய்வது. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்க பாருங்க. உதாரணம் கொடுக்கணுமா? அதுக்கு அந்த புக்தல் கொடுத்துருக்க பாருங்க. பக்கத்துல இரட்டை பதிவினை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1494 இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இத்தாலி நாட்டை சேர்ந்த லூக்கா பசியோலி. லூக்கா பசியோலி. லூக்கா பசியோலி என்பவர் தான் அறிமுகப்படுத்தினார். அவரோட கணிதவியலாளர், மதகுரு, அப்படிதான் அவருடைய வரலாறு கணக்கு. சொன்ன கதை ஞாபகம் இருக்கா? உரிமையாளர் ரூபாய் 50,000 காசு கட்டுப்பாடுகளுக்கு வரவு 50,000. வங்கியில் பெற்ற கடன் ரூபாய் 70,000. காசு கட்டுப்பாடு கணக்கு வரவு 70,000. வங்கி அப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகின்ற 2 பதிவுகளை வரவும் செலவுன்னு சொல்லி எழுதினாப்புல. அதுக்கு தான் நாங்க பேர் வச்சிருக்கோம் பதிவு. அதே மாதிரி இரட்டை விளைவு. இரட்டை பதிவு, இரட்டை விளைவு என்ன வித்தியாசம் தான்? இரட்டை விளைவு சொல்றது இரட்டை விளைவுன்னு சொன்னா இரட்டை விளைவு, இரட்டை விளைவு டபுள் கன்சர்ன், டபுள் கன்சர்ன். இரட்டை விளைவு சொல்றதுக்குள்ள 2 விளைவு. இரட்டை விளைவு சொல்லும் போது இதே விஷயம் தான் என்ன வரணும்? கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றி, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றி, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் விளைவுகளை என்ன? தாக்கத்தினை, தாக்கத்தினை, தாக்கம் என்ன சொல்லி அது என்ன நடக்குது? ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் தாக்கத்தினை அதிகரித்தல் அல்லது என்ன குறைதல். அதிகரித்தல் குறைதல் என பதிவு செய்தல். அதிகரித்தல் குறைதல் என பதிவு செய்தல் என்ன சொல்ல? இரட்டை விளைவு. நீங்க வரவு செலவு என்று சொல்லி பதிஞ்சா அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? இரட்டை பதிவு. அது அதிகரித்தல் குறைதல் சொல்லி வந்தா அதிகரித்தல் குறைதல் சொல்லி பதிஞ்சா அதுக்கு பேர் என்ன?
இரட்டை விளைவு. அப்போ அதிகரித்த குறைந்த இங்க பாருங்க, இரட்டை விளைவு எழுதும் போது இப்படி எழுது. இப்ப அதே ரெண்டு உதாரணத்தை எடுக்கிறேன். அதே ரெண்டு உதாரணம்னா, முதலாவது உதாரணம், உரிமையாளர் மூலதனமாக ஈடுபடுத்திய காசு. உரிமையாளர் மூலதனமாக ஈடுபடுத்திய காசு 1,00,000 ரூபாய். இப்ப பாருங்க, நாம் இதுக்கு இரட்டை விளைவு எழுத போறோம். இரட்டை விளைவு எழுத போறோம். காமிச்சுக்கணும் வடிவம். உரிமையாளர் எவ்வளவு காசு மூலதனம் போட்டிருக்காரு? 1,00,000. எவ்வளவு காசுல போட்டிருக்காரு? இப்ப வணிகத்துக்கு என்ன வந்து சேரும்? காசு. காசு என்பது வணிகத்துக்கு ஒரு சொத்து. காசு என்பது வணிகத்துக்கு ஒரு, அப்ப காசு கூடுதா குறையுதா? மூலதனம் ஏற்படுத்தணும். அப்ப சொத்து அதிகரிக்குதா குறையுதா? பிள்ளை அதிகரிக்குது. அப்ப இங்க எழுதும் போது பிள்ளைகள் நீங்க அந்த 5 கணக்கு தான் பயன்படுத்தும். நீங்க இரட்டை விளைவு எழுதும் போது அந்த 5 கணக்கு பேர் தான் பயன்படுத்தும். என்ன 5 கணக்கு பேர் சொல்றோம்? சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம். அப்படிதான். அப்ப காசு என்பது வணிகத்துக்கு ஒரு என்ன சொல்லுங்க? சொத்து. அப்ப சொத்து அதிகரிக்குமா குறையுமா சொல்லுங்க? சொத்து அதிகரிப்பு எங்க பதிவு? சொத்து அதிகரிப்பு எங்க பதிவோம்? சொத்து அதிகரிப்பு எங்க பதிவோம்? சொத்து அதிகரிப்பு வரும். அடுத்து இந்த காசு என்ற சொத்து எப்படி வந்துச்சு வணிகத்துக்கு? உரிமையாளர் என்ன செய்ததுனால? மூலதனம் ஈடுபடுத்தினால. அப்ப மூலதனம் ஈடுபடுத்தினா, மூலதனம் என்பது வணிகத்துக்கு ஒரு என்ன சொல்லுங்க? உரிமையல். மூலதனம் வணிகத்துக்கு ஒரு, அப்ப உரிமையாண்மை கூடுமா குறையுமா? அப்ப உரிமையாண்மை அதிகரிச்சு எங்க பதிவோம்? செலவு. அப்ப அடுத்த பதிவு சொல்லுங்க, உரிமையாண்மை அதிகரிப்பு. அப்ப உரிமையாண்மை அதிகரிப்பு இரட்டை பதிவுக்கு இரட்டை விளைவு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. இரட்டை பதிவு என்னென்ன செய்தோம்? இரட்டை பதிவு என்ன செஞ்சோம்? சொத்து அதிகரிப்புன்னு போடாம அந்த சொத்து என்னது? காசா? காசு கணக்கு வரவுன்னு போட்டோம். அடுத்து உரிமையாண்மை அதிகரிப்புல என்ன போட்டாங்க? மூலதன கணக்கு செலவுன்னு போட்டோம். இதைத்தான் நீங்க அப்படியே இரட்டை பதிவா மாத்த போறீங்க. சொத்து அதிகரிப்பு வரவு, உரிமையாண்மை அதிகரிப்பு செலவு. இப்படி கேட்க சார், ரெண்டும் அதிகரிப்பா வரையணுமா? ஒன்று அதிகரிப்பு இன்னொன்று குறைவு வரணும் தானே? கட்டாயம். சொத்து அதிகரிச்ச எங்க பதிகிறோம்? சொத்து அதிகரிச்ச எங்க பதிகிறோம்? வரவு. உரிமையாண்மை அதிகரிச்ச எங்க பதிகிறோம்? இப்ப நமக்கு தேவை வரவு சம செலவு. வரவு சம. இது அப்படியே மாத்துங்க இரட்டை பதிவு. இது அப்படியே இரட்டை பதிவு மாத்தினா சொத்து அதிகரிச்சா வரவு தானே? எது அது சொத்து? எதிர அந்த சொத்து. அப்ப என்ன கணக்கு சொல்லுங்க? காசு கணக்கு. எங்க பதிவு? வரவு. உரிமையாண்மை அதிகரிச்சா செலவா? எது அந்த உரிமையாண்மை? மூலதனம். அப்ப என்ன கணக்கு செலவு சொல்லுங்க? மூலதன கணக்கு செலவு. இவ்வளவு இரட்டை விளைவு எழுதும் போது அந்த 5 கணக்கை பயன்படுது. சொல்லுங்க, வங்கியில பெற்ற கடன். வங்கியில் பெற்ற கடன். வங்கியில் பெற்ற கடன் 50,000. எங்க சொல்லுங்க இரட்டை விளைவு. வங்கியில கடன் எடுத்துக்கு 50,000க்கு. வங்கியில கடன் எடுத்தா வணிகத்துக்கு என்ன வந்து சேரும்? காசு. வணிகத்துக்கு என்ன வந்து சேரும்? காசு என்பது வணிகத்துக்கு ஒரு சொத்து. காசு என்பது வணிகத்துக்கு ஒரு சொத்து. அப்ப என்ன அதிகரிக்குது? சொத்து அதிகரிக்கும். அப்ப சொத்து அதிகரிப்பு எங்க பதிவு? சொத்து அதிகரித்து எங்க பதிவோம்? வரும். ஓகே, அடுத்து யோசிங்க. இப்ப வங்கியில கடை எடுக்க அந்த வங்கி கடன் என்பது வணிகத்துக்கு ஒரு வங்கி கடன் வணிகத்துக்கு ஒரு பொறுப்பு கூடுமா குறையுமா? அப்படி பொறுப்பு கூட எங்க பதிவு? சரியா பாருங்க. சொத்து அதிகரிச்சாங்க. கவனிக்கணும். சொத்து அதிகரிச்சாங்க, வரவு வந்தா அடுத்து என்ன வரும்? செலவு பதிவு வரணும். அப்ப பொறுப்பு அதிகரிப்பு எங்க பதிவு பதிவோம்? இப்படி எழுதுனா அதுக்கு பேர் என்ன சொன்ன? இரட்டை விளைவு. இரட்டை பதிவு, இரட்டை விளைவு ஒண்ணுதானே, ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பெரும்பாலும் இரட்டை விளைவு எழுதும் போது அந்த 5 கணக்குகள் பேரை பயன்படுத்துங்க. நிதி கூட்டின மூலங்களை இரட்டை பதிவுல அந்த ஒவ்வொரு கணக்கா பயன்படுத்து. அப்ப என்னடா இரட்டை விளைவுன்னு சொன்ன? டபுள் கன்சர்ன்டா ஒரு கொடுக்கல் வாங்க நிகழ்வொன்றின் தாக்கத்திலே அதிகரித்த குறைதல் என பதிவு செய்தா அதுக்கு என்ன பேர்? ஓகேனா இரட்டை விளைவு. இரட்டை விளைவு கொடுக்கல் வாங்க நிகழ்வொன்றின் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின்
தாக்கத்தினை தாக்கத்தினை அதிகரித்தல் குறைதல். அதிகரித்தல் குறைதல் பதிவு செய்தல். அதிகரித்தல் குறைதல் பதிவு செய்தல் இரட்டை விளைவு எனப்படும். இரட்டை விளைவு எனப்படும். சார் சரி, அப்படியே வாங்க. உங்களோட டியூப்ல நாங்க முதல் ரெண்டு முதல் மூணு மட்டும் செய்வோம். நாங்க அடுத்த பாருங்க. முதலாவது நடவடிக்கை உரிமையாளர் என்பது. சரி, இப்ப உரிமையாளர் வணிகத்துக்கு மூலதனம் ஈடுபடுத்துற காசா தளபாடத்தையா? வணிகத்திற்கு உரிமையாளர் மூலதனமாக தளபாடம் ஈடுபடுத்துறான்னு சொல்லுங்க. வணிகத்துக்கு உரிமையாளர் மூலதனம் தளபாடம் ஈடுபடுத்தினா இரட்டை விளைவு என்ன? இரட்டை விளைவு என்ன வரும்? அப்ப இரட்டை விளைவு யோசிச்சு பாருங்க. நாம இருக்கிறது வணிகம். உரிமையாளர் வணிகத்துக்கு மூலதனமா என்ன ஏற்படுத்துறாரு? தளபாடம் ஏற்படுத்து. அப்ப வணிகத்துக்கு தளபாடம் என்ற என்ன அதிகரிக்கும் சொல்லுங்க? வணிகத்துக்கு என்ன அதிகரிக்கும்? தளபாடம் என்ற சொத்து. அப்ப தளபாடம் என்ற சொத்து அதிகரிச்சா எங்க பதிவோம்? அப்ப இங்க பாருங்க, சொத்து அதிகரிப்பு வரும். அடுத்த யோசனை, சொத்து அதிகரிப்பு வரவு. இந்த தளபாடம் எப்படி வந்துச்சு வணிகத்துக்கு? உரிமையாளர் மூலதனம் போட்ட. அப்ப உரிமையாளர் மூலதனம் ஏற்படுத்தின அதுக்கு பேர் சொல்லுங்க உரிமையாளர். அப்ப உரிமையாண்மை அதிகரிக்குதானே? உரிமையாண்மை அதிகரிச்ச எங்க பதிவோ செலவு. அப்ப அடுத்து உரிமையாண்மை அதிகரிப்பு எங்க பதிவோ சரி. அப்ப அப்படியே மாத்தமா ரெட்ட பதிவா எங்க மாத்துக்க போகுது. என்ன அதிகரிப்பு சொல்லுங்க? சொத்து அதிகரிப்பு வரவா? எதுப்பா அந்த சொத்து? காசா தளபாடுமா? தளபாடு. அப்ப என்ன கணக்கு வர சொல்லுங்க? தளபாட கணக்கு எங்க தொகை போடணும் கட்டாயம். ரெட்ட பதிவு தொகை போடுங்க. அப்ப தளபாட கணக்கு வரவு 80. தளபாட கணக்கு வரவு 80,000. அடுத்த பத்தி சொல்லுங்க. உரிமையாண்மை அதிகரிப்பு செலவு தானே? ஏதாவது உரிமையாண்மை மூலதனம் எதுக்குள்ள மூலதனம். அப்ப என்ன கணக்கு செலவு சொல்லுங்க? மூலதன கணக்கு என்ன போட்டும் செலவு சரி. கொஞ்சம் உரிமையாளர் மூலதனமாக ஈடுபடுத்திய தளபாடம் சொத்து அதிகரிப்பு வரவு உரிமையாண்மை அதிகரிப்பு செலவு. சொத்து அதிகரிப்பு வரவு உரிமையாண்மை அதிகரிப்பு செலவு. சொன்னா தளவாட கணக்கு வரவு மூலதன கணக்கு. அப்படி வாங்க ஒவ்வொரு
இயந்திரத்தில் 1,80,000 அதே மாதிரி இயந்திரம் வணிகத்துக்கு என்ன தேரும் இயந்திரம் வருமா இயந்திரம் வணிகத்துக்கு ஒரு சொத்து அப்ப என்ன அதிகரிப்பு சொத்து அதிகரிப்பு வரும் சொத்து அதிகரிப்பு வரும் உரிமையாளி அதிகரிப்பு இரட்டை பதிவு அப்போ சொத்து அதிகரிப்பு வரவங்க எது சொத்து இயந்திரமா இயந்திர கணக்கு வரும் இயந்திர கணக்கு அடுத்து மூலதன கணக்கு செலவு அடுத்து இயந்திரங்கள் கொள்வனவு காசு சரி வங்கியில் பெற்ற கடன் 40,000 வங்கியில கடன் எடுத்தா வங்கியில கடன் எடுத்த பிள்ளைகள் கடனை காசும் எடுப்போம் வணிகத்தை என்ன அதிகரிப்பு சொல்லுங்க சொத்து அதிகரிப்பு வரும் சொத்து அதிகரிப்பு வரவு இனி இனி வங்கியில எடுக்கிற கடன் வணிகத்துக்கு ஒரு என்ன சொல்லுங்க பொறுப்பு அதிகரிச்சு எங்க பதிவும் பொறுப்பு அதிகரிப்பு அப்படியே மட்டும் ரெட்ட பதிவு கொடுப்போம் சொல்லுங்க ரெட்ட பதிவு சொல்லுங்க அப்போ சொத்து அதிகரிப்பு எது அந்த சொத்து காசு அப்ப காசு கணக்கு வரவு அடுத்து பொறுப்பு அதிகரிப்பு செலவு எது பொறுப்பு வங்கியில் எடுத்த கடன் அப்ப வங்கி கடன் கணக்கு காசு கணக்கு வரவு வங்கி கடன் கணக்கு அதுக்கு கீழே வந்துட்டு இருப்புக்கள் வாங்குறது இருப்புக்கள் விற்கிறது செலவினங்கள் வருமானங்கள் அதுக்கு அடுத்த பக்கம் பாருங்க அதுக்கு அடுத்த பக்கம் நினைக்கிறேன் 16ஆம் பக்கம் 17ஆம் பக்கம் இது எல்லாமே என்ன எழுதுறது பதிவு எழுதுறது இது மட்டும் தான் உங்களுடைய முடியும்